வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். கேட்டுகிட்டே இருப்பேன், அது யாரையாவது லவ் பண்ணுறியான்னு. அப்போல்லாம் இவன் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லுவான்னா, எனக்கு இப்போல்லாம் வேண்டாம், நான் வந்து செட்டில் ஆகிட்டு தான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தான் அவன். ஆனால் கரெக்டாக லைக் ஓரளவுக்கு ஓகே, ஓரளவுக்கு லைக் அந்த கரெக்டான டயத்தில் லவ்னு சொல்ல முடியாது, ஓகே செட் ஆயிடுச்சு. போட்டு விட்டுன்னு வச்சுக்க, நல்லா இருக்கும் உனக்கு. என் ஃப்ரெண்டை ட்ராப் பண்ணுறதுக்கு அன்றைக்கி நைட்டு போயிட்டேன். ஸோ இவங்க வந்து வீட்டில் இருந்தாங்க. நான் வந்து அந்த பொண்ணு ஐஸ் அழகாக இருக்குன்னு பார்த்துட்டே இருந்தேன். பட் என் ஃப்ரெண்டு வந்து மொக்கையா ஏன்டா முறைக்கிற அப்படின்னு கேட்டான். இமோஷனல் டேமேஜ். பல்லு காட்டு சிரிச்சா நல்லா இல்லைன்னா சொல்லிடுங்க. ஓகே, இல்லை வேறு எப்படி பார்த்தா அழகாக இருப்பாங்க அவங்க? பல்லு கட்டி சிரிச்சா தான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லை க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் நல்லா தான் பார்க்கு. சரி, வேறு எப்படி சைடு ஆங்கிளில் பார்த்தா நல்லா இருப்பாங்களா, லெஃப்ட் ரைட்? ஆமாம், அது உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் சொல்லாத ஆங்கிளா நாங்கள் சொல்ல போகிறோம். இன்னைக்கு டான்ஸ் 3 பேர் டான்ஸ் ஆடுறப்போ மேட அதிரன்னு பார்த்து உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. இன்னும் கல்யாணமே அவளை அதுக்கு சேர்த்து வச்சிருக்கோம். அண்ணா அதெல்லாம் எடுத்தாச்சுண்ணா. அவனுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, எப்படின்னா இந்த காலை இப்படி பிடிச்சான், யாரு காது பார்த்தாலும் ஆமா இப்படிதான் பிடிப்பான். யார் உட்காந்துருந்தாலும் காது பிடிச்சிடுவான். அவரோட காது அவர் காதை பிடிச்சி தூங்குவாங்க. என்ன டக்குன்னு கேட்டா நீங்க முன்னாடியே சொல்லி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருக்கேன். போடா, ஏதாவது சாகு போக்கு சொல்லிக்கிட்டே இருப்ப. ஓ அதுல போடக்கூடாது நீங்க. ஃபன்னான கேரக்டர் போட மாட்டீங்கல்ல, அதான் ஃபன்னான கேரக்டர். எனக்கே கேட்கல. கேர் பண்ணுவா, நல்லா பேசுவா, பார்த்துப்பா, ஜாலி டைப்பு, நல்லா எல்லாத்தையும் நல்லா பேசுவா. ரொம்ப ஃபன்னான கேரக்டர் தான், செம்ம கேரக்டர் அந்த மாதிரி. ரொம்ப அமைதியான பையன் சைல்ட்ஹுட்ல இப்ப இல்ல. A star was born in a rain. எங்கள் அன்னிக்கு நான் கொடுக்குற ஒரே பெரிய அட்வைஸ் என்னென்னா, வீட்டில் இருக்கும்போது 4-5 வாட்டி ட்ரெஸ் மாற்றுவான், வெளியில் போகும்போது ஒரே ட்ரெஸ்ஸை 2 நாள் போடுவான். அதை நான் சொல்லணும். கரெக்ட் தானே? பார்த்துருந்துக்கோ. கரெக்டு பார்த்துருந்துக்கணும்.
என்னோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறது, அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸுக்கு மெயினான பொண்ணுங்களை பொறுத்த வரைக்குமே ட்ரெஸ் மேக்கப் ட்ரெஸ் மேக்கப் அதெல்லாம் இந்த வாட்டி வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருந்தோம். இனிமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? போக வச்சிருவேன். என்ன பண்ணுவீங்க? நீ போக மட்டும் வை, உனக்கு நான் குக் பண்ண வேற அவன் குக் பண்ணுவான் ஆனால் பண்ணி தர மாட்டான். அதான் பண்ண வச்சிருவேன். வீட்டோட முதல் கல்யாணம், அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஃபன் பண்ணிட்டோம் இன்னைக்கு. நான் வந்து கொஞ்சம் அடமெண்ட், அது வந்து கொஞ்சம் சேஞ்ச். எதில் ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பீங்க? எல்லா விஷயத்துலையும் ஒன்று வேணும்னா வேணும். அடமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ரெண்டு பேருக்கும் பிடிச்ச இந்த விஷயத்தில் அடமெண்ட் சொல்ல முடியாதுல்ல. குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா நீ மழலை எனக்குள் நீ இருந்தால் அது தாரே இல்லை. நீரை நான் பருவமழை சிறு சிறு துளியாய் விடும் தருணம் இல்லை. வெளியில நைட் அவுட்லாம் அலௌடா? ஆமாம், அதெல்லாம் அலௌடு இல்லை. அலௌட் இல்லையா? நீங்க என்ன தூக்கிட்டு போயிட வேண்டியது. பத்திரத்துல சைன் வாங்கிடுவோம். நாளைக்கு நாளைக்கு ரெடி பண்ணிடுவோம். எதுவுமே வருத்தப்படாமல் பார்த்துக்கணும். எதுலேயுமே ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. ஸோ காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த காம்ப்ரமைஸ் அந்த டயத்தில் பண்ணியிருந்தாலும் அது வந்து ஃப்யூச்சரில் வந்து அதை நிறைவேற்றும். கேட்கல. பூ மாதிரி பார்த்துக்கணும். பூ ஃப்ளவர் மாதிரி கசங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ரெண்டும் இரு கண்கள்னு சொல்லணும். அம்மா அம்மா இதேம்மா. எந்த அழகை சொல்லும் கண்ணாடி, எந்த நூலகம் இந்த கண்ணாடி, என்னை அழைக்குது இந்த கண்ணாடி, நான் உள்ளே நுழைவேனா மாட்டேனா என் குழம்புகிறேன். ஓ மையல் 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 கொண்டு ஆடி முன்னே ஆடி நின்று மையல் கொண்டு என்னை போலோர் பிம்பம் கண்டே மையல் கொண்டே உண்மை கண்டே மையல் கொண்டே. கொஞ்சம் எமோஷனலாக இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி அதே சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பூரணமே வா, நீ
ஆஃப்டர் மை டேட் அவங்க தான் வந்து சோலோவாக என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி இந்த ஸ்டேஜில் என்னை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. ஸோ ஐ லவ் யூ மா. ஆஃப்டர் அப்பா அண்ணா வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கானோ ஈக்குவலாக அம்மாவும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அண்ணியும் வர்றாங்க, ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி ஆகுது. ஒரு பர்சன் மிஸ் ஆகிடுச்சு, பட் இன்னொரு பர்சன் ஆட் ஆகுறாங்க. நல்லா போகும்.